ஸ்ரீ கோதாநாச்சியார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு முதல் திருமொழியில் 3வது பாசுரம். மத்த நறுமலர் முறுக்கமலர் கொண்டு முப்போதும் உன் அடி வணங்கி. இங்கே மன்மதனை வணங்கறதுக்கு ஊமத்தும் பூவை தேடுறார்களாம். முறுக்கமலர் அப்படின்னா பூவரசம் பூன்னு அர்த்தம். இவைகளை நறுமலர் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இந்த பூக்கள் தான் மன்மதனுக்கு உகந்த புஷ்பமாம். இவைகளை கொண்டு முப்போதும் உன் அடி வணங்கி 3 வேளைகளிலும் நீராடி இவனை பூஜிக்கணுங்கிறாளே, இது என்ன அநியாயம் அப்படிங்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஏன்னா எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமேன்னு சொல்லிண்டு குடலையும் கையுமா அலைஞ்சு திரிஞ்சு திருத்துழாய் பறிப்பவர் இவளுடைய தகப்பனார், திருத்தகப்பனார் பெரியாழ்வார். இவருடைய குடியில பிறந்த இந்த பெண் மத்த மலர் முறுக்கமலர்னு தேடி போறாளே, விரகத்தாபத்தினால் இப்படி விவேகம் இல்லாம நடந்துக்கிறாளே. காலை மாலை கமல மலர் இட்டு எனவும் கள்ளவிழ் மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் எனவும் வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் எனவும் பூசித்து போக்கினேன் போது என்றும் இப்படியெல்லாம் இருக்கின்ற குடியிலே பிறந்தவளாயிற்றே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அங்கலாய்க்கிறார். ஆசை தீர ஆர்வத்தோட நாம் ஒரு மாலையை கட்டி எம்பெருமானுக்கு அணிவிச்சுட்டு அதை பார்த்து ரசிச்சு தன்யோகம் தவ தர்சனேனங்கிறபடி உகக்கணுமா. ஆனால் அந்த உகப்பு கூட கூடாதுன்னு சொல்கிறார்கள். அப்படி நாம் பெருமைப்பட்டுக்க கூடாது. ஏன் அப்படின்னா பேஷ் மாலை ரொம்ப நன்னா இருக்குன்னு அவன் உகந்து சொல்லணுமா. நம் சந்தோஷத்துக்காகன்னு கைங்கரியம் பண்ணினா அவனுடைய கருணைக்கு அது சாதனம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார்கள். பின்ன எப்படி கைங்கரியம் பண்றது அப்படின்னா சுவாமி அனந்தாழ்வான் பண்ண மாதிரி பண்ணணுமா. அவர் எப்படி பண்ணினார்? அனந்தாழ்வான் மலர் சிந்தும் திருவேங்கட மலையில திருமாலை கட்டி புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் திருமலையப்பனுக்கும் இவருக்கும் பிரணய கலகம் ஏற்பட்டுடுத்து. அனந்தாழ்வான உடனே வர சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பினார் பெருமாள் அர்ச்சக முக்கியன. எனக்கு கைங்கரியம் இருக்கு, இப்ப நான் வர முடியாதுன்னு சொல்லு போய் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். கூப்பிட்ட போது வரலைன்னா நீர் கட்டும் அந்த மாலை எனக்கு வேண்டாம், நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார் பெருமாள். நீர் மாலையை போட்டுண்டாலும் போட்டு காட்டாலும் எனக்கு கவலை இல்லை, திருமாலை கட்டுறது என்னுடைய சொரூபம் அப்படின்னார் அனந்தாழ்வான். நான் உகக்கலைனா இது யாரோட உகப்புக்கு இதை கட்டுறீர் அப்படின்னு கேட்டார் பெருமாள் திருப்பி. என்னோட ஆச்சாரியன் உடையவருடைய உகப்புக்காகவே இதை நான் கட்டுறேன் அப்படின்னார் அனந்தாழ்வான். இதை கேட்ட பெருமாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்படி கைங்கரிய நித்திய நிரதைகைன்னு தொண்டு செய்வது சொரூப லட்சணம். கைங்கரியமே லட்சியமாக இருக்கணும். இப்படி இருந்த அனந்தாழ்வான் அந்த மாதிரி நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார்கள். நாங்கள் எதற்கு ஊமத்தம்பூ முறுக்கப்பூ அதெல்லாம் தேடிண்டு வந்து உனக்கு பூஜை போட்டோம் மன்மதா, உனக்கு பூஜை பண்ணா எங்களோட நாயகன் கண்ணன் வந்துடுவான்னு தானே உன்னோட தலையில பூக்களை எல்லாம் போட்டோம். மன்மதனுக்கு பூஜை பண்ணா நாயகன் வந்துடுவான்னு லோகத்துல எல்லாரும் சொல்றாளே, அது சுத்த பொய். நீ ஒரு பொய்யான தெய்வம், சுத்த புழுகுனி நீ அப்படின்னு உன்னை திட்டுவோம் அப்படிங்கிறா ஆண்டாள். இது தத்துவம் இல்லை என்று நெஞ்செறிந்து உன்னை பைதிடாமே. பார்த்துக்கோப்பா காமதேவா அப்படின்னு சொல்றா. தத்துவம் இல்லைன்னா சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் பூஜை பண்ணதெல்லாம் வீண் என்று உன்னை திட்டாம பார்த்துக்கோ அப்படிங்கிறா. வாசகத்து அழித்து அனங்கன் காமன் மன்மதன்கிற வாசகம் எல்லாம் உனக்கு இருக்கே, இந்த பெயர்கள் எல்லாம் வீண் தண்டம் உனக்கு. மன்மதனான என் கண்ணன் இருக்க உன்னை போய் பெரிய சாமின்னு நினைச்சு நோன்பு நோற்றேனே அப்படிங்கிற ஆண்டாள். உலகம் முழுவதும் உள்ள ஸ்திரீ புருஷர்களை ஜோடி சேர்ப்பவன் நீதானே. அப்படிப்பட்ட நீ உன் பூங்கணையை தொடுத்துண்டு எங்கள் விஷயத்திலும் பண்ணணும். அப்படி நீ செய்யலை அப்படின்னா கடமையை தவறவிட்டவன்கிற குற்றம் உன்னை வந்து சேரும். அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? கோவிந்தன் என்பதோர் பேர் எழுதி உன்னோட பூங்கனை வில்லை பூட்டி வித்தகன் வேங்கடவானன் என்னும் விளக்கினில் என்னை விதிக்கணும் அப்படிங்கிறார்.
என் வேங்கடவன் வித்தகன், சகல வல்லமையும் பொருந்தியவன், ஆச்சாரிய குணச்சேஷ்டிதனவன், வித்தகனவன். கோவிந்தன்கிற திருநாமம் அவனுக்குத்தான் பொருந்தும். கோக்களை காக்க கோவர்த்தன மலையையே தூக்கி ரட்சித்தவனவன். அப்பதான் அவனுக்கு கோவிந்த இதி சாப்பியதாத்துன்னு கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது. இது ஈடு இணையற்றதுன்னு மதிச்சு அந்த அவதாரம் பூரா முடிசூடா மன்னனாகவே திகழ்ந்தானவன். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன், சென்று சேர் திருவேங்கட மாமலைன்னு மலையேந்தி மழை காத்தவனே திருமலையில இருக்கான் அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால எங்களுக்கு கிரிவாசியும் கிரிதாரியும் ஒருவனே. விளக்கினில் புக என்று மலைமேல் ஏற்றி வைத்த தீபம் போல அவன் பிரகாசிக்கிறான். அந்த பரஞ்சோதியில் என்னை விதி அப்படின்னா ஆண்டாள். கடைசியில இந்த பரஞ்சோதியில தான் இவள் போய் புகுந்தாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.